இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகி வரும் ஸ்கூட்டரா ஹோண்டா நிறுவனத்தோட ஆக்டிவா ஸ்கூட்டர் தான் இருக்கு. அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இந்த ஸ்கூட்டரை ஒவ்வொரு மாசமும் வாங்கிட்டு இருக்காங்க. இதனால ஒவ்வொரு மாதமும் டாப் 10 ஸ்கூட்டர் பட்டியல்ல ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர் தான் முதல் இடத்துல இருக்கும். இந்த நிலையில இந்த ஸ்கூட்டரை கம்மியான விலைக்கு வாங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக்டிவா ஸ்கூட்டர் மிகப்பெரிய புரட்சி செய்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு காலத்துல ஸ்கூட்டர் எல்லாம் அது கேர்ள்ஸ் ஓட்டுற வெஹிக்கிளா தான் இருந்துட்டு வந்துச்சு. ஆனா இந்த நிலையை மாற்றி ஆண்களும் இந்த வாகனத்தை ஓட்டலாம் அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்திருக்கு ஆக்டிவா. ஆக்டிவா ஸ்கூட்டர் ரூபாய் 10,000 குறைவான விலையில வாங்கலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த ஸ்கூட்டருக்கான ஜிஎஸ்டி வரி குறைவா செலுத்தி இந்த ஸ்கூட்டரை வாங்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு இந்தியாவில் கிடைச்சிருக்காம். இந்த முறையில அவங்க வாகனத்தை வாங்கினா ரூபாய் 10,000 வரைக்கும் சேமிக்கலாம். யார் யார் இதை வாங்கலான்னு பார்க்கலாம். இந்தியாவில் ராணுவத்துல பணியாற்றும் ராணுவ வீரர்களுக்கு கேன்டீன்கள் மூலம் குறைவான விலையில பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுட்டு வருது. அதன்படி ராணுவ கேன்டீன்ல இந்த ஸ்கூட்டரும் விற்பனையாயிட்டு வருது. வெளி மார்க்கெட்ல உள்ள பொருட்களுக்கும் ராணுவ கேன்டீன்ல உள்ள பொருட்களுக்கும் வரி வித்தியாசம் இருக்கும் அப்படின்றது வெளி மார்க்கெட்ல அதிக வரி வசூலிக்கப்படும்ன்றதும் தெரியும். ராணுவ கேன்டீன்ல வரி இல்லாமலோ அல்லது குறைவான வரியிலேயோ பொருட்கள் விற்பனையாகும். இப்படியா ஹோண்டா நிறுவனத்தோட ஆக்டிவா ஸ்கூட்டரும் ராணுவ கேன்டீன்ல விற்பனையாயிட்டு வருது. வெளியில இருந்து ஸ்கூட்டரை வாங்கணும்னா 28% வரி செலுத்த வேண்டியிருக்கும். ராணுவ கேன்டீன்ல இந்த வாகனம் வாங்க 14% வரி செலுத்தினால் போதும். வெளி மார்க்கெட்ல இருந்து வாகனம் வாங்குவதை விட ராணுவ கேன்டீன் மூலம் இந்த வாகனத்தை வாங்கினா பணம் மிச்சமாகும். ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டரோட ஃபாஸ்ட் வேரியண்டல் ஸ்கூட்டர் வெளி மார்க்கெட்ல ரூபாய் 76,684 அப்படின்ற விலையில விற்பனையாயிட்டு இருக்கு. இதே ஸ்கூட்டர் ராணுவ கேன்டீன்ல 66,286 என்ற விலையில விற்பனையாகுது. கிட்டத்தட்ட இந்த ஸ்கூட்டர் ரூபாய் 10,398 குறைவான விலையில மார்க்கெட்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. ராணுவ கேன்டீன் இந்த வாகனத்துல எக்ஸோரமோட விலை தான் ரூபாய் 66,286 இருக்கு. இதை பதிவு செய்து ஆண்ட்ராய்டு எடுக்கணும் அப்படின்னா ரூபாய் 81,233 செலவாகும். இதே போல வெளி மார்க்கெட்ல வாங்கும் போது ஆண்ட்ராய்டு விலையும் வேறுபடும். இது ஊருக்கு ஊரு வேறுபடும். எப்படி கணக்கு பார்த்தாலும் 10,000 வரைக்கும் இந்த ஸ்கூட்டரை வாங்குவதன் மூலம் சேமிக்க முடியும். ராணுவத்துல வேலை பார்க்கும் பலருக்கு ராணுவ கேன்டீன் மூலம் வாகனங்களை வாங்க முடியும் அப்படின்ற தகவல் தெரியாம இருக்கு. ராணுவத்துல பணியாற்றும் வீரர்கள் தங்கள் ராணுவ கார்டை பயன்படுத்தி இந்த வாகனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இதுக்கு பல்வேறு விதமான விதிவிலக்குகள் இருக்கு. குறிப்பிட்ட வீரர்கள் மட்டுமே இந்த வாகனத்தை வாங்க வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதே போல ராணுவ வீரர்கள் அவர்கள் பணியாற்றும் ரேங்கை பொறுத்து அவங்க எவ்வளவு பணத்திற்கு வாகனத்தை வாங்கலாம்ன்றதும் மாறுபடும். ஒரு ஆண்டுக்கு எத்தனை வாகனங்கள் வாங்க முடியும் அப்படின்ற விஷயமும் மாறுபடும். இப்படியா வாங்கப்பட்ட வாகனங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு வேற யார் பெயருக்கும் மாற்ற முடியாத சூழலும் இருக்கு.